2 முறை திருமணமான நபரை விடாமல் காதலித்த மாணவி. திருமணம் செய்ய முடியாது என மாணவியின் காதலை தவிர்க்கும் இளைஞர். சினிமா பாணியில் கடத்தி கொடுமைப்படுத்திய மாணவியின் வீட்டார் வாக்குமூலம் தந்த இளைஞர். பால்ராஜ் என்ற பொண்ணை லவ் பண்ணுன்ட்டு அவங்க பொண்ணு அவங்க அப்பாவுக்கு மதிக்கலை, அவங்க அப்பாவை மிரட்டிட்டு தான் ஆயிடுச்சு. அதனால அந்த பொண்ணை கண்டிக்க முடியலன்னு என்னை இது பண்ணார். திருச்சி மாவட்டம் KK நகர் பகுதியை சேர்ந்த 31 வயதான ராஜா. இவர் வாடகை கார் ஓட்டுநராக கோவையில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஏற்கனவே 2 முறை திருமணமாகிய நிலையில் முதல் மனைவி விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றுள்ளார். 2வது முறையாக திருமணம் செய்தவர் தற்போது ராஜாவுடன் விவாகரத்து பெறாமல் தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சி விமான நிலையம் பகுதியில் உள்ள வஉசி நகர் பகுதியை சேர்ந்த 19 வயது உடைய மாணவி கடந்த கொரோனா காலத்திலிருந்து ராஜாவின் உறவினர் மகளுடன் ஒன்றாக படித்து வந்துள்ளார். அப்போது ராஜாவின் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போன அந்த மாணவிக்கும் ராஜாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு பின் அது காதலாக மாறியுள்ளது. ஆனால் அப்போதைக்கு அந்த மாணவி திருமணம் செய்யும் வயது வராத காரணத்தினால் பெண்ணின் வீட்டில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதனால் ராஜா அந்த மாணவியுடன் ஏற்பட்ட காதலை தவிர்த்து உள்ளார். ஆனால் அந்த மாணவி ராஜா மீது தீராத அன்பும் காதலும் வைத்த காரணத்தினால் இவரை விடாமல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இதனைத் தொடர்ந்து அந்த மாணவியை இலங்கையில் இருக்கும் அவரது உறவினர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இருப்பினும் அந்த மாணவியிடம் ராஜாவிற்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்பதை பல முறை சொல்லியும் ராஜாவை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என தொடர்ந்து ஆர்வம் காட்டி இலங்கையிலிருந்து இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக ராஜாவுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். ஆனால் ராஜா தொடர்ந்து தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் மாணவியின் தந்தை தனது மகள் எவ்வளவு முறை சொல்லியும் கேட்காத நிலையில் தனது மகள் விரும்பும் ராஜாவை கடந்த 29ஆம் தேதி காந்தி மார்க்கெட் அருகே பழங்கள் வாங்கிக் கொண்டிருந்த போது சினிமா பாணியில் ஆட்டோவில் வந்த நபர்கள் ராஜாவை உள்ளே இழுத்து போட்டு கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 3 நாளாக வீட்டிற்கு வராத ராஜாவை உறவினர்கள் தேடி உள்ளனர். மேலும் இதுகுறித்து காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். அப்போது திடீரென ராஜா வீட்டின் பின்புறத்தில் உடலில் பலத்த காயங்களுடன் முட்புதரில் கிடந்துள்ளார். சுய நினைவு இல்லாமல் கிடந்த அவரை உடனடியாக மீட்ட ராஜாவின் உறவினர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து அவரது உறவினர்கள் காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 29ஆம் தேதி நைட்டு நான் ஊருக்கு போகிறனால கிளம்புனேன். சரின்னு எங்கள் அக்கா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் பழமும் எதுவும் வாங்கி கொடுத்துட்டு போகலான்ட்டு மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு கரெக்டாக அந்த டர்னிங்கிட்டு மடக்கி ஆட்டோவில் படுக்க போட்டு கழுத்தில் அமுத்திட்டாங்க. அமுத்தி தஞ்சாவூர் போகிற ரோட்டில் ஒரு சுடுகாட்டுக்கிட்ட ஆட்டோவை நிப்பாட்டி காரில் திருப்பி கீழே போட்டு காலை மிதித்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ளார தூக்கி போட்டு ஊசி ஒரு 4-5 ஊசி போட்டு விட்டு மயக்கமாக அப்படி தான் படுத்து கிடந்தேன். அவங்க அருவாவில் பின்னாடி எடுத்து என் தலையிலலாம் அடித்து உடம்பு ஃபுல்லாகவே அடித்து பண்ணாங்க. ஆமாம், மிரட்டினாங்க இந்த மாதிரி எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல, நான் இதுதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ எதுவுமே பண்ணக்கூடாது, சொல்கிறது கேளு அப்படின்னு. சரி நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அவங்களும் என்ன பண்ணலாம்னு சொல்லவும் இல்லை, இவங்களே தேவையில்லாமல் பிரச்சனை இவங்களே சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் எதுவுமே இல்லை, இவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஊசி போட்டாங்க, ஒரு 4-5 ஊசி போட்டாங்க, மயக்க ஊசி, போதை ஊசின்றாங்க எல்லாம். அது ஆஸ்பத்திரிலையும் சொல்லிட்டேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு பின்னாடி தூக்கி போட்டு போயிட்டாங்க நைட்டு. அது 3ஆம் தேதி நைட்டு வீட்டில் போட்டு போயிட்டாங்க. அது அவங்க பொண்ணை பால்ராஜ்ன்ற பொண்ணை லவ் பண்ணுன்ட்டு அவங்க பொண்ணு அவங்க அப்பாவுக்கு மதிக்கலை, அவங்க அப்பாவை மிரட்டிட்டு தான் ஆயிடுச்சு. அதனால அந்த பொண்ணை கண்டிக்க முடியலன்னு என்னை இது பண்ணார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.